ஹலோ கைஸ், ஜான் ஜெபராஜ் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கிட்ட ஆச்சு. வெளியே வந்துட்டாரு. இன்னும் இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டோரி கூட போடல, இன்டர்வியூ கொடுக்கல, யாருக்கிட்டையும் பப்ளிக்ல அவ்வளவா பேசல. ஏன் எதுக்காக இவ்வளவு இதெல்லாம் பண்ணல அப்படின்னா, அவங்க ஒரு நிபந்தனை ஜாமீன்ல தான் வெளியே வந்திருக்காரு. ஆக்சுவலா எப்ப திரும்ப கான்சர்ட் நடத்துவாரு, அதாவது ஜான் ஜெபராஜ் ரீபோன் கான்சர்ட் எப்ப நடத்துவாரு, ஜூன் 1 சர்ச்சை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அது எப்ப ஸ்டார்ட் பண்ணுவாரு, அதை பத்தின எல்லா தகவலும் டீட்டெயிலா, அதாவது இது முன்னாடி அவர் அடிபட்டாரு பாருங்க, அங்க இருந்து தோண்டி ஆரம்பிச்சு இங்க வர என்ன நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலா அப்படியே நூல் மாதிரி பார்க்க போறோம், கிளீன் அண்ட் கிளியரா. ஆக்சுவலா கோயம்புத்தூர்ல ஒருத்தவன் உருவாகிறாங்க guys. அவன் பேரு என்ன அப்படின்னா ஜான் ஜெபராஜ். சின்ன சின்ன பாட்டு எழுதி அது மூலமா மக்கள்கிட்ட அதிகமா தெரிய வந்து கிங்ஸ் ஜெனரேஷன் அப்படின்ற ஒரு சர்ச்சை ஆரம்பிக்கிறாப்ல. சோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஏகப்பட்ட விசுவாசிகளை திரட்டுறாரு. கிட்டத்தட்ட அவரோட சர்ச்சுக்கு மட்டும் ஒரு 2000 மெம்பர்ஸ் கிட்ட சர்ச்சுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த வளர்ச்சி பல பேருக்கு பிடிக்கல. அதுல ஒரு நபர் தான் இந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர். இது அவருக்கு அப்ப தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாது. ஜான் ஜெபராஜுக்கு எதுவுமே தெரியாது. எல்லாரும் நல்லவங்க தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காரு ஜான் ஜெபராஜ். சோ இந்த மாதிரி இருக்கும்போது ஜான் ஜெபராஜ் முழு பொறுப்பையும் அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் கிட்ட கொடுக்குறாரு, அந்த எட்வின் ரோசோ அப்படின்றவர்கிட்ட. இந்த மாதிரி எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், நான் இந்த சர்ச்சை விட்டு போனாலும் நீ இந்த சர்ச்சை வச்சு நடத்திக்க, நான் வெளியே போகும்போது நீ இந்த சர்ச்சை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எட்வின் ரோசோ அவங்க கிட்ட இந்த முக்கியமான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி அவரோட கண்ட்ரோல்ல இந்த சர்ச்சை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இருக்காரு. சோ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது இவருக்கு இன்னொரு ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அவரோட ஒய்ஃபோட டிவர்ஸ். இந்த டிவர்ஸ் பிரச்சனை எப்படி யாரு கொடுத்தா அப்படின்னா, அவங்க ஒய்ஃப் தான் டிவர்ஸ் கேட்கிறாங்க. சோ இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கும் போது சர்ச்சில் ஆல்ரெடி பிரச்சனை, இந்த பக்கம் ஒய்ஃப் கூட பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இந்த சர்ச்சில் அசிஸ்டன்ட் பாஸ்டர் மொத்தமா ஜான் ஜெபராஜ் நம்பினார் பாருங்க ஒரு நபர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க ஒய்ஃப் கூட போய் சமாதானம் பேசி வைக்கலாம், அதாவது ஜான் ஜெபராஜுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் உள்ள பிரச்சனை சமாதானம் பேசி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கூட பார்க்க போறாங்க. சோ அப்படி பார்க்க போகும்போது அங்கே ஒரு புதுசா ஒரு பிரச்சனையை உருவாக்குறாரு இந்த எட்வின் ரோசோ. அதாவது சமாதானம் பேச போனவர் என்ன ஆயிட்டாரு அப்படின்னா, அவங்க சைடு சமாதானம் ஆயிட்டாரு. அதாவது ஜான் ஜெபராஜ் அவங்க ஒய்ஃப் கூடவும் அவங்களோட என்ன சொல்றது, அவங்களோட அந்த பேரண்ட்ஸ், அவரோட மாமனார் கூடவும் சமாதானம் ஆகி டோட்டலாவே இவருக்கு அகேன்ஸ்டா திரும்பிட்டாங்க. எந்தெந்த மாதிரி கோரிக்கை அதுக்கப்புறம் வைக்கிறாங்க அப்படின்னா, இவரோட வளர்ச்சி பிடிக்கல ஆல்ரெடி, அதனால நீ இனிமே ஊழியம் பண்ணக்கூடாது, நீ சர்ச்சுக்கு வரக்கூடாது, மொத்தமா இதோட விட்டு உனக்கு சர்ச்சு வேணுமா சர்ச்சை கொடுக்க முடியாது, உனக்கு அதாவது அவங்க ஒய்ஃப் கேக்குறாங்க, எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு, எனக்கு 2 கோடி ரூபாய் இது நஷ்டஈடு கொடுத்துரு. நஷ்டஈடுனா இந்த டிவர்ஸ்க்கு அப்புறம் கொடுப்பாங்கல்ல, அதோட போய் டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது கைஸ். சோ அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ, ஆல்ரெடி சர்ச்சில் பிரச்சனை. அது போக சர்ச்சில் இன்னும் கொஞ்சம் பேரை திரட்டிக்கிட்டு இவர் வேற அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஒரு பிரச்சனை, அந்த பக்கம் அவங்களோட ஒய்ஃப் பிரச்சனை. இந்த மாதிரி பிரச்சனை பண்ணப்போ மக்கள் கிட்ட, சர்ச்சில் வர மெம்பர்ஸ் கிட்ட போய் சொல்றாங்க, இவர் இந்த மாதிரி தப்பலாம் பண்றாரு. எந்த மாதிரி தப்பலாம் பண்றாரு அப்படின்னா, அதாவது இந்த நான் 2 சின்ன குழந்தைங்களை பிடிச்சி போக்சோல அரெஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்துச்சுல, அது மாதிரி சர்ச்சுக்கு வர இந்த 2 பொண்ணுங்கள்ட்ட கிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சு மெம்பர்ஸ் கிட்ட ஃபுல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்க. அதாவது இவர் மேல தப்பான ஒரு பேர் வந்தாதான் சர்ச் மெம்பர் இவருக்கு அகேன்ஸ்டா மாறுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த டீம், அந்த என்ன சொல்றது, அந்த ஜான் ஜெபராஜ்க்கு அகேன்ஸ்டா உள்ள டீம் பரப்பி விடுறாங்க. இருந்தாலும் சர்ச் மெம்பர்ஸ் அது நம்பல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவரே ஒத்துக்கிட்டாரு, ஆமா நான் கிஸ் பண்ணேன், அவரு என்ன டாடான்னு கூப்பிடுறாங்க, என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்க, ஒரு அப்பான்ற முறையில தான் நான் கிஸ் பண்ணேன், இது கேஷுவல் முத்தம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் சர்ச் மெம்பர்ஸ் கிட்ட அந்த ஒரு பாயிண்ட் ஸ்ட்ராங்கா எடுபடல. சரி, அப்ப இவனை என்ன பண்ணலாம், இவனை இதோட முடிச்சு விடணும் அப்படின்ட்டு இன்னொரு ஒரு ஐடியா பண்றாங்க. அந்த டிராப் தான் மிகப்பெரிய டிராப். அந்த டிராப் தான் போக்சோ அப்படின்ற ஒரு டிராப். மோஸ்ட்லி போக்சோல அரெஸ்ட் ஆனவங்க யாரையுமே 1 மாசத்துல வெளியே விட மாட்டாங்க. இவரை வெளியே விட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அதை இப்ப பார்க்க போறோம். போக்சோல, அதாவது அவரோட மாமனாரே தத்தெடுத்த 2 குழந்தைங்களுக்கு இவர் போக்சோ சம்பந்தமா பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களை ஜான் ஜெபராஜ் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சரி, எந்த ஒரு ஆதாரமே இல்லாம டக்குன்னு எதுக்கு அவரை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, போக்சோல ரூல்ஸே அதான் கைஸ். அதாவது என்னை இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டா உண்மையாவே அந்த பேச்சு மூலமா உள்ள ஆதாரத்தையே போலீஸ் எடுத்து இது பண்ணிடுவாங்க, அதாவது அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் விசாரணை நடத்துவாங்க. அதுதான் இப்ப நடந்தது. இந்த 1 மாச காலத்துல கூப்பிட்டு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள தூக்கி வச்சுட்டாங்க. சோ இந்த விஷயத்த பெருசா பிளேம் பண்ணி இதோட ஒண்ணு முடிச்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த 2 குழந்தைங்களை, சின்ன குழந்தைங்களை ஃபுல்லா கூப்பிட்டு விசாரணை நடத்துறாங்க. அந்த விசாரணையில தெரிய வருது,
இவர் வந்து எங்களை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணல அப்படின்ற மாதிரி தெரியும். அப்ப யார் தான் உனக்கு இந்த மாதிரி டார்ச்சர் எல்லாம் கொடுத்தா அப்படின்னா, அப்பதான் அந்த இன்னொருத்தன் வர்றான், அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருக்கான, அவன் தான் இருக்கிற எல்லா வேலையும் பண்ணியிருக்கான். அதாவது வீட்லயே சொந்த வீட்லயே காசு திருடி இருக்காப்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காப்ல அப்படின்னா, தம் அடிப்பாராம், பாக்கு போடுவாராம். இந்த மாதிரி பல தில்லுமுள்ளு வேலைகளை பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி பெண்களுக்கும் சம்பந்தமான இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்திருக்காரு. சோ இவர் பண்ண தப்பு ஃபுல்லாவே இவர் மேல பண்ண மாதிரி அப்படியே பிளேம் பண்ணி போக்சோ அப்படின்ற விஷயத்துல தூக்கி போட்டு உள்ள குத்தலான்னு பார்த்தாங்க. இப்போ அவரு போக்சோல அரெஸ்ட் ஆகி உள்ள போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட இது, நீ ஆடுனலடா, உனக்கு இது தேவைதான்டா, எனக்கு தெரியும், இவனை பார்த்தா பாஸ்டர் மாதிரியே தெரியல, அவன் பண்ற ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பார்த்தா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட நெகட்டிவான ஒரு பேச்சுகள் வந்து ஜான் ஜபராஜுக்கு அகேன்ஸ்டா ரொம்ப ஸ்பீடா ஸ்ப்ரெட் ஆச்சு. ஜான் ஜபராஜுக்கு ஆதரவா பேசுறவங்கள பூரா போட்டு பண்ணாங்க, இன்க்ளூடிங் மீ. அந்த லிஸ்ட்ல நானும் ஒருத்தன். நானும் ஜான் ஜபராஜுக்கு ஆதரவா நிறைய வீடியோ பேசினேன். ஆதரவான்னு இல்ல, இந்த மாதிரி நடந்ததை சொன்னேன். நடந்ததை சொன்னாலே வந்து ஆதரவா பேசுறேன் அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஜான் ஜபராஜுக்கு அகேன்ஸ்டா பேசினா நிறைய என்ன சொல்றது, நிறைய பாராட்டுகள்லாம் குவியும் கமெண்ட்ஸ்ல. ஆமா, இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டவரு. ஏன்னா அதுக்கான ஒரே காரணம் அவரோட லுக், வெறிய அவரோட அவுட் லுக்கை பார்த்துட்டு இவன் இப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை வந்து ஏமாத்தி, அதாவது டீசெண்டா ஒரு தேவை இருக்கிறவனை பார்த்து நீ இந்த மாதிரி இவன் இந்த மாதிரி இவன் கெட்டவன்டா, இவன் வந்து நிறைய பொறுக்கித்தனம் பண்ணுவான் அப்படின்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. ஆனா அவன் பண்ணுவான். அந்த டீசெண்டா ட்ரெஸ் பண்ணாலும் அந்த பொறுக்கித்தனம் தான் பண்ணுவான். இதே வெளியே ஸ்டைலிஷா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு மண்டெல்லாம் ஒரு மாதிரி வெட்டிக்கிட்டு முடியலாம் அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இவன் இந்த மாதிரி பண்ணணும்னா அப்படியே மக்கள் நம்புவாங்க. மூஞ்ச பார்த்தாலே தெரியுது இவன் பண்ணக்கூடிய ஆள் தான். ஏன்னா என்னோட கமெண்ட்ஸ்லயே நிறைய பேர் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணாங்க. சோ அதனால அவரோட அவுட்லுக்கை பார்த்து இவர் மேல போடப்பட்ட பழி வந்து ஈஸியா மக்கள் நம்ப வைக்கிறது மாதிரி அவரோட அவுட்லுக்கு இருந்துச்சு. மக்களும் நம்புனாங்க. சோ போக்சோட அரெஸ்ட் ஆகி உள்ள போய் விசாரணை நடக்குது. விசாரணை நடந்ததுக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி விசாரணை நடத்துறாங்க. அதுல வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாதனால அவரு ஒரே மாசத்துல வெளியே வந்தாரு. மேக்சிமம் போக்சோல அரெஸ்ட் ஆயிட்டாலே குறைஞ்சது ஒரு 5 வருஷத்துல இருந்து 7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் கூட வெளியே வர முடியாது. இவர் அவ்வளவு சீக்கிரம் வெளியே வந்திருக்காரு அப்படின்னா ஆதாரம் இல்ல. அது மட்டும் இல்லாம இவர் அரெஸ்ட் பண்ண அந்த டயத்துல ஏகப்பட்ட நியூஸ் சேனல் கூட இவருக்கு அகென்ஸ்டா செயல்பட்டுச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த எதிர் டீம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கொஞ்சம் நல்லா வெல் செட்டில்டு போல, கோடியிலேயே புரண்டவங்க போல. அதனால அவங்களோட பணபலத்தையும் அவங்களோட அதிகாரத்தையும் நிறைய அரசியல் கட்சிகளோட லிங்க் இருக்கிறதுனால அந்த அரசியல் கட்சிகளோட சப்போர்ட்ல இவரை தூக்கி ஈஸியா உள்ள வச்சு குத்த பாத்துருக்காங்க. இவரு வெளியே வந்துட்டாரு. ஓகே, வெளியே வந்துட்டாரு. எப்போ இவருக்கு வந்து திரும்ப கான்சர்ட் நடத்துவாரு, எப்ப சர்ச்சை ஸ்டார்ட் பண்ணுவாரு, எப்ப இன்டர்வியூ கொடுப்பாரு, எப்ப மக்கள் கிட்ட பேச ஆரம்பிப்பாரு, பிரஸ் மீட் கொடுப்பாரு அப்படின்னா இது எல்லாமே எப்ப நடக்கும் அப்படின்னா இதுக்கப்புறம் அவருக்கு அடுத்த ஒரு ஹியரிங் இருக்கும். அதுல அவர் இதெல்லாம் நீங்க பண்ணலாம், உங்களை இன்னும் கொஞ்சம் ரிலீஸ் பண்றோம், அதாவது ஃப்ரீ பண்றோம் அப்படின்னு சொல்லும் போது மட்டும்தான் இவர் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கான ஸ்டெப்களை எடுக்க முடியும். ஏன்னா அவர் மொத்தமா ரிலீஸ் ஆகி வெளியே வரல, நிபந்தனை ஜாமீன்ல வெளியே வந்திருக்காரு. சோ அவருக்கு இன்னும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்க வந்து இந்த விஷயத்த கடைபிடிக்கணும், வெளியே போய் ஆதாரங்கள் அளிக்க கூடாது. அது மட்டும் இல்லாம கரெக்டா நாங்க கூப்பிடறப்ப நீங்க வரணும், டெய்லி வந்து சைன் போட்டு போகணும் இந்த ஸ்டேஷன்ல அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவர் எல்லா விஷயத்தையுமே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. சோ இந்த விஷயம் எல்லாம் முடிஞ்சு அடுத்த ஹியரிங்ல உங்களுக்கு இதெல்லாம் ஃப்ரீ பண்றோம், இல்ல அடுத்த ஹியரிங் இல்லாம அதுக்கு அடுத்த ஹியரிங்கோட கூப்பிடலாம், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே கடந்து எல்லா விஷயமும் டீட்டெயிலா கிளீன் அண்ட் கிளியரா சுத்தமானா மட்டும்தான் இவர் அடுத்த கட்ட ஒரு விஷயத்தை நோக்கி போக முடியும். அது எப்ப நடக்கும் அப்படின்னா கண்டிப்பா கொஞ்சம் நாள்ல அடுத்தடுத்து நடக்கும். ஏன்னா இவ்வளவு தூரம் இவ்வளவு பெரிய ஒரு டிராப்ல சிக்க வச்சு அதையே தப்பிச்சு வெளியே வந்துட்டாரு. சோ இதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இதெல்லாம் சின்ன விஷயங்கள் தான், சின்ன ப்ரொசீஜர் தான். இதெல்லாம் அப்படியே ஈஸியா பண்ணிட்டு சீக்கிரமே ஜான் ஜபராஜ் ரீபோன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நடத்துவார் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ரீபோன் அந்த இதுக்கு வந்து பிரைஸோட விலையை என்ன அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து 2000 3000 இந்த மாதிரி வந்து பிரைஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அவரே சொல்லியிருக்காரு, நான் இந்த அளவுக்கு பிரைஸ் வந்து இதுக்கு அதிகமா வச்சிருக்கிறது, சென்னை காமராஜர் அரங்கத்துல வச்சிருக்கிற ஜான் ஜபராஜ் ரீபோன் அப்படின்ற ஒரு லைவ் இசை கச்சேரிக்கு வந்து 2000 3000 வச்சிருக்க ஒரே காரணம் என்ன அப்படின்னா நான் சர்ச்சு கட்டணும், எனக்காக அந்த பணத்தை கேட்கலாம், நான் சர்ச்சு கட்டணும், எனக்கு சர்ச்சு இல்ல, எனக்கு விசுவாசிகள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க,
சர்ச் இல்ல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் சர்ச்சு கட்டணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் இந்த அளவுக்கு ரேட் அதிகமா வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதான் இவரு சர்ச்சு ஜூன் மாசம் திறந்துருவாரு, இசை நிகழ்ச்சி நடத்திடுவாரு அப்படின்ற ஒரு காரணத்துலதான் இந்த இதுக்கு முன்னாடி நடந்துச்சு பாருங்க பிரச்சனை, அந்த வீட்டு பிரச்சனை, அதுவும் இதுவும் கடந்து ஒரு மாசத்துக்குள்ளதான் இருக்கும். இவன் எதெல்லாம் பண்ணிட்டானே இவன் பெரிய ஆளாயிருவான். அப்ப அதுக்குள்ள இவனை தூக்கி ஏதாவது பண்ணிடணும் அப்படின்றதுக்காகத்தான் அதுக்குள்ள தூக்கி போட்டு இவன் போக்சோ அப்படின்ற ஒரு விஷயத்த பிளேம் பண்ணி டக்குன்னு தூக்கி ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டு இவரை வந்து மொத்தமா க்ளோஸ் பண்ண பாத்துருக்காங்க. சோ இதுதான் உண்மையில் நடந்த ஒரு சம்பவம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் நான் சொன்னதை பார்த்துட்டு ஆமா இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா இதுதான் நடந்துச்சு. எந்த வீடியோலயுமே நான் வந்து ஓப்பனா சொல்ல மாட்டேன். என் வீடியோ பாருங்க, மத்த வீடியோ பாருங்க, நீங்களே அனலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனா இந்த வீடியோ நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா உண்மையாவே இதுதான் நடந்துச்சு. உங்களோட கருத்து என்ன? ஒருவேளை நான் தப்பா பேசியிருந்தா அதுக்கு கீழே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்கிறேன். டாடா பை பை. See you.